إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் விலக்கியவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி வாழ்வதன் மூலமும் எங்கும் எப்போதும் எச்சந்தர்ப்பத்திலும் அவனை தக்வா செய்து பயந்து வாழ வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் இந்த அருமையான தினத்தில் நினைவூட்டிக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை வெற்றியடைந்து மறுமையில் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இரண்டு வகையான உறவுகளை இந்த உலகத்தில் சரியாக பேணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். அதிலே முதலாவது படைப்பாளனான அல்லாஹுடனான உறவை சரியாக பேணிக்கொள்வது. இரண்டாவது படைப்பினங்களான மனிதர்களோடும் அது அல்லாத ஏனைய உயிர் ஜீவராசிகளோடும் நல்ல முறையில் உறவுகளை பேணிக்கொள்வது என்று அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்திடம் எதிர்பார்க்கிறான். இந்த இரண்டு உறவுகளையும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிற போது செம்மைப்படுத்துவானாக இருந்தால் அவன் ஈருலக வாழ்க்கையையும் வெற்றி கொள்ளக்கூடியவனாக மாறுவான் என்பதை அல்லாஹு தஆலாவும் அவனுடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் அல் குர்ஆனில் சூரா அல் இஸ்ரா என்ற அல்லது பனி இஸ்ராயில் என்ற அத்தியாயத்தில் 17வது அத்தியாயம் 23வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ. அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், அவன் அல்லாதவற்றை வணங்கக்கூடாது என்று அல்லாஹு தஆலா உங்களுக்கு தீர்ப்பளித்திருக்கிறான். அல்லாஹு தஆலா முதலாவதாக சொல்கிறான். இந்த அல் குர்ஆன் வசனம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹுடனான உறவை எவ்வாறு பேணிக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்கிறான். அல்லாஹுடனான மனிதனுக்கு இருக்கின்ற உறவை ஒரு மனிதன் அவனை மாத்திரம் வணங்குவதன் மூலமாக
அதை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். இபாதத் என்பது அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதாகும். அல்லாஹ்வை வணங்குகின்ற விடயத்தில் யாரையும் கூட்டி சேர்க்க கூடாது என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தொழுகை நேரத்தில் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் ஓதுகிறோம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன் என்று ஓதுகிறோம். உன்னையே வணங்குகிறோம், இன்னும் உன்னிடத்தில் மாத்திரமே உதவி தேடுகிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வணக்கம் என்பது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இருக்க வேண்டும், அதிலே வேறு யாரையுமே இணை வைத்து விடக் கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது இந்த மனித சமுதாயம் படைத்தவனான அல்லாஹுடனான உறவை பேணுகின்ற போது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமாகும். இரண்டாவது சகோதரர்களே, வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுடனான உறவை நீங்கள் சரியாக பேணிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதுதான் இன்றைய ஹுத்பாவினுடைய பிரதான அம்சமாகும். பெற்றோர்கள், அந்த பெற்றோர்கள் மூலமாக வந்த உறவுகளையும், திருமணம் முடித்து திருமணம் மூலமாக வந்த உறவுகளையும் சரியாக பேணிக் கொள்கின்ற ஒரு விடயத்தை இன்றைய ஹுத்பாவில் நாங்கள் பிரதான அம்சமாக பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஹுவல்லதி ஹலகல் மாஅ பஷரா, அல்லாஹு தஆலா மனிதர்களை தண்ணீரில் இருந்து படைக்கிறான். ஃபஜஅலஹு நஸபன் வஸஹ்ரா, தண்ணீரில் இருந்து மனிதனை படைத்துவிட்டு அவனை பரம்பரை வழியாகவும் திருமண வழியாகவும் அவனை ஆக்கினான். வகான ரப்புக கதீரா, உங்களுடைய ரப்பு சக்தி உள்ளவனாக இருக்கிறான், ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப பரம்பரை ரீதியான ஒரு உறவு இருக்கிறது, திருமண ரீதியான ஒரு உறவு இருக்கிறது. இந்த இரண்டு உறவுகளையும் வலுப்படுத்திக் கொள்வது என்பது, இந்த இரண்டு உறவுகளையும் சரியாக பேணிக் கொள்வது என்பது இஸ்லாத்தினுடைய தௌஹீதுக்கு அடுத்தபடியான ஒரு கடமையாக பார்க்கப்படுகிறது. அதனால்தான் அல்லாஹு தஆலா அல்லாஹுடனான உறவை நீங்கள் பேணிக் கொள்ள வேண்டும் என்ற கட்டளைக்கு அடுத்தபடியாக இந்த பெற்றோர்களுடனான உறவை நீங்கள் சரியாக பேணிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டு வகையான உறவுகளில் முதலாவது உறவை சரியாக பேணிக் கொள்கின்ற பலர் தங்களுடைய ஏனைய உறவுகளுடன், படைப்பினங்களான அந்த உறவுகளோடு தங்களுடைய உறவை சரியாக பேணிக் கொள்வதில் பலவீனமாக இருப்பதை பார்க்கிறோம். தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், இதர சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றுகிறோம். ஆனால் பெற்றோர்களுடனான, சகோதர சகோதரிகளுடனான, நண்பர்களுடனான, ஏனைய தாய் வழி தந்தை வழி உறவுகளோடு எங்களோட உறவு சரியாக பேணப்படுகிறதா என்று கேட்டால் அது மிக குறைவாக இருக்கிறது. இது இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை, இஸ்லாத்தில் செய்கை ரீதியாக கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகளை செவ்வனே சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களும் இந்த விடயத்தில் மிக பலவீனமாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுடனான உறவை நீங்கள் சரியாக பண்ணிக் கொள்ளுங்கள். இம்மா யபுலு அன்ன இந்தகல் கிபரா அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, இந்த பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ வயோதிபத்தை அடைந்து விட்டால், இந்த குர்ஆன் வசனத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களில் இருவருமோ அல்லது ஒருவரோ வயோதிபத்தை அடைந்து விட்டால், அப்ப ஏன் அல்லாஹ் வயோதிபத்தை அடைந்து விட்டால் என்று சொல்கிறான்? அவர்கள் இளமையாக இருக்கிற போது நாங்கள் சிறுபராயத்தில் இருப்போம்.
அவர்களுக்கு மரியாதை கொடுக்க நிர்பந்திக்கப்பட்டவர்களாக இருப்போம். நாங்க மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும். நாங்க சின்ன பிள்ளைகள் இருக்கிற நேரம் அவங்கள தங்கி வாழ்றோம். அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு கட்டுப்பட்டதான் எங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாம் அவர்களிடம் இருந்து நாங்க பெற்றுக்கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆன் மிக நுட்பமாக சொல்கிறது, இந்த கல் கிபரா அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. அவங்க ஒருத்தர் ஒரு ரெண்டு பேரோ வயோதிபத்தை அடைஞ்சு விட்டால், அப்ப அவங்க வயசாகிற நேரம் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, வளர்ந்துருவாங்க. அவர்களுடைய கண்காணிப்பில பெற்றோர்கள் வர தொடங்குவார்கள். இன்றைக்கு அதிகமான பெற்றோர்கள் அச்சப்படுகிறார்கள் பிள்ளைகளுடைய விஷயத்துல. அதனால இந்த சொத்துக்களை எப்படி எழுதுறாங்கன்னு சொன்னால், மௌத்துக்கு பிறகு எழுதுறாங்க. அப்பதான் எங்கட பிள்ளைகள் எங்களை பராமரிப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. மார்க்க ரீதியாக இப்படி சொத்து எழுதுறது சரியோ பிழையோ ஒரு பக்கம் வைத்தாலும், இப்படி சொத்து எழுதுறதுக்கு அவர்களிடத்தில் ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது. என்ற பேர்ல இருக்கிற சொத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது பாப்பா அல்லது உம்மா அவங்களோட சொத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்றால் அவர்களை நாங்க சரியா பராமரிக்க வேண்டும் என்று பயந்து அந்த பெற்றோர்களை சரியாக பராமரிக்கின்ற, அவர்களோட நல்ல முறையிலே நடந்து கொள்கின்ற பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். இதனாலதான் இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் அவர்களுடைய சொத்து விவகாரத்தில் இப்படி நடந்து கொள்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப பெற்றோர்கள் வயோதிபத்தை அடைந்து விட்டால் அவர்கள் இயல்பாக என்ன செய்வாங்க, பலவீனப்பட்டு விடுவார்கள். ஏலாம போயிரும் அவங்களுக்கு. இப்படி ஏலாம போற கட்டம் வார நேரம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் பராமரிப்பில் தங்கி வாழ வேண்டிய நிலை ஏற்படும். அவர்களுடைய வயதின் அடிப்படையில் நிறைய எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு வரும். தன்னுடைய பிள்ளை தன்னோடு இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அதிகபட்சமான கற்பனைகளும் எதிர்பார்ப்புகளும் தாய் தகப்பனுக்கு உருவாகும். இது இந்த தாய் தகப்பன் தான் இப்படி, இந்த தாய் தகப்பன் இப்படி இல்லை என்று நாங்க சொல்ல இயலாது. எல்லாரும் தாய் தகப்பன் என்ற நிலையில் இருந்து வயோதிபத்தை அடைந்து விட்டா இந்த எதிர்பார்ப்பு வரும். எங்களுக்கு அதுல அனுபவம் இருக்கும். நாங்க ஒவ்வொரு நாளும் எங்களோட உமா அப்பா போய் பார்ப்போம். ஒரு நாள் நாங்க பார்க்க போகலை என்றால் ஏதோ மிச்ச நாள் வராத மாதிரி அவங்க பேசுவாங்க. நாங்க சும்மா சாதாரணமாக ஒரு வார்த்தை கொஞ்சம் சத்தமா பேசிட்டால் அவர்களால் அதை தாங்க முடியாது. ஒரு புள்ள ஏசிப்பட்டு போனால் மத்த புள்ள வார நேரம் அதை முறைப்படுவாங்க. இப்படி ஒரு பிஞ்சி மனம், அவங்களோட உள்ளம் ஒரு ஒரு கடும் பலவீனமாக மாறிவிடும். எதையும் தாங்கிக் கொள்ள மாட்டாங்க. சகோதரர்களே, குர்ஆன் இவர்களுடைய மனநிலையை இன்னும் விவரிக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இப்படி அவங்க வார நேரம் ஃபலா தகுல்லஹுமா உஃபின், நீங்க எப்படி சொல்ல வேண்டாம், சி என்று கூட சொல்ல வேண்டாம், உஃப் என்று சொல்ல வேண்டாம். உதாரணமாக பெற்றோர்கள் பேசுகிற போது வாயப்பத்துங்க, சத்தம் போடாதீங்க, ஒரு ஓரமா போய் இருங்க, இது உங்களுக்கு அறிவில்லாத ஒரு விஷயம், இதுல நீங்க தலை போடப்படாது, அல்லது ஒரு கட்டளை அவங்க சொல்ற நேரம் சீ என கேளாது. இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் சகோதரர்களே, இது சாதாரணமான வார்த்தை பிரயோகம் கிடையாது. இது இஸ்லாத்திலே மிகப்பெரிய ஒரு பாவமாக பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய பொருத்தத்தை பெற்று தராமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்கள் இழந்து கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக அது மாறிவிடுகிறது. அல்லாஹு தாலா தொடர்ந்தும் சொல்கிறான், வலா தன்ஹர்ஹுமா, ரெண்டு வேலை நீங்க அவங்களோட விஷயத்துல செய்யப்படாது. ஒன்று, அவங்கள நீங்க சீ என்று சொல்லப்படாது. இரண்டாவது, அவங்கள விரட்டப்படாது. இன்றைக்கு அதிகமான பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கிறத வெறுக்கிறாங்க. ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, வெறுக்கிறாங்க. எப்படி வெறுக்கிறாங்க என்றால், எங்கட வீட்டில நீங்க இருக்கிறதுனாலதான் எங்கட வீட்டில் நிறைய பிரச்சனை என்று சொல்லுவாங்க. உண்மையில் நியாயமாக வீட்டில் பெற்றோர்கள் இருப்பதனால் சில நேரம் பிரச்சனை வரும். ஏன்னா அவங்க வயசு போனவங்க, எங்கட குடும்ப விஷயங்களுக்கெல்லாம் தலை போட பார்ப்பாங்க. நாங்க எங்கட மனைவியோட ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் எங்கட வாப்பா தலை போடுவார், எங்கட உம்மா தலை போடுவாங்க. எங்கட பிள்ளைய நாங்க தண்டிப்போம். அவன் விடு பாவம் என்று சொல்லுவாங்களே, ஆட்சி வளர்க்க பிள்ளை அடுப்படியில் என்று சொல்லுவாங்க. இந்த பழமொழிகளை வச்சுக்கொண்டு பெற்றோர்களோட கடினமாக நடந்து கொண்டு நீங்க எதிலே வரப்படாது என்று கடினமாக சொல்கிறார். அப்படி சொல்றதாக இருந்தாலும்
ஒரு ஹிக்மத் இருக்கிறது, அதற்கும் அழகான வார்த்தைகள் இருக்கிறது. மிக நுட்பமாக அவர்களுடைய மனதை குளிர வைக்கின்ற வகையில் அதை சொல்லலாம். ஆனால் அதை சும்மா அடிச்சு அப்படியே தட்டி சொல்றது, இப்படி சொல்ற நேரம் அவங்களோட மனசு கஷ்டப்படும். அதை நாங்க யோசிக்கிறல்ல, அவங்களோட மனசு கஷ்டப்படும், நாங்க யோசிக்கிறல்ல. இந்த நிலையில் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைப்பாங்க. இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளோடு இருக்க விருப்பப்படுறாங்கல்ல, அதிகாலமான பெற்றோர்கள் பிள்ளையோடு இருக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்கல்ல. நாங்க கொஞ்சம் தனிமையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். என்ன கொஞ்சம் தனியை விடுங்கன்னு சொல்றாங்க. வேற யார் ரூம் கேட்கிறாங்க, வேற வீடுகள் வாடகைக்கு என்றாலும் எடுத்து தாங்கன்னு சொல்றாங்க. சுபஹானல்லாஹ், பல பிள்ளைகளை பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு, மிக கடுமையாக கஷ்டப்பட்டு, தங்களுடைய வியர்வையை சாராக பிழிந்து, ஒரு பிள்ளையா ரெண்டு பிள்ளையா இல்ல நிறைய பிள்ளைகளை வளர்த்து எல்லா பிள்ளைக்கும் எல்லாத்தையும் தேடி கொடுத்து விட்டு பெற்றோர்கள் இன்றைக்கு வாடகை வீட்டில் இருக்கிற நிலையை பார்க்கிறோம். பராமரிப்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிற நிலையை பார்க்கிறோம். தாய் தகப்பனை பராமரிக்கிறதுக்கு வாடகைக்கு ஆள் எடுத்து சம்பளம் கொடுத்து நியமிக்கிற நிலையை இன்றைக்கு சமுதாயத்துல பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க போதை வஸ்தை பத்தி பேசுறோம். கட்டாயம் பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் அது. நிறைய பாவங்களை பத்தி பேசுறோம். ஆனால் இன்றைக்கு மறைமுகமாக இந்த பெற்றோர்கள் மனநோகடிக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு பாவம் இன்றைக்கு சமுதாயத்திலே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் இது இருக்கின்றது என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலேயும் பெற்றோர்கள் மனநோகடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு இது மிகைப்படுத்தி காணப்படுகிறது. அல்லாஹினுடைய குர்ஆன் வசனம் இதை அழகாக பண்படுத்துகிறது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களோட பெற்றோர்கள் உங்களோட வீட்டை விட்டு வெளியே போகணும் என்று நினைக்கிற அளவுக்கு நீங்க நடந்து கொள்ளாதீங்க. வகுல்லஹுமா, அவங்களோட நீங்க பேச வேண்டி வந்தால், உங்களோட அம்மா அப்பாவோட உங்களுக்கு பேசணும் போல இருந்தால், கௌலன் கரீமா. சுப்ஹானல்லாஹ், கௌலன் கரீமா. எப்படி நீங்க பேசணும்? சங்கையாக பேச வேண்டும். சங்கையோட பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, மரியாதையோடு பேசுங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்ஆன் வசனம் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அமுல்படுத்தப்படுகிறதா என்று யோசிச்சு பாருங்க. என்னுடைய தாய் தகப்பனோட இந்த குர்ஆன் சொல்ற மாதிரி நான் நடக்கிறேனா? இந்த குர்ஆன் சொல்ற மாதிரி என்னுடைய தாய் தகப்பனோட நான் நடக்கலை என்றால் எனக்கு என்ன பாவம்? நான் ஒரு சுன்னத்தை தொழாம விட்ட பாவமா, அல்லது காலை மாலையில ஒரு துவாவை மறந்து போய் விட்டனே அந்த ஒரு விஷயமா? இல்ல, இது மிகப்பெரிய ஒரு பாவம். அல்லாஹுக்கு, அல்லாஹ் எங்களை படைச்சிருக்கிறான், அதுக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இரண்டாவதாக, இந்த உலகத்திற்கு நாங்கள் வருவதற்கு காரணமாக இருந்த, அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினால் இந்த உலகத்திலே நாங்கள் வருவதற்கு காரணமாக இருந்த அந்த தாய் தகப்பனோடு நல்ல முறையில் நடந்து அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்ததாக இதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா. இந்த பெற்றோர்களோடு உங்களுடைய பணிவு என்னும் இறக்கை நீங்கள் தாழ்த்துங்கள் என்று சொல்கிறான். அது என்ன பணிவு என்னும் இறக்கை? சகோதரர்களை, ஒரு பறவை அது தன்னுடைய இறக்கையை விரிக்கிற போது மேலே போயிடும். இறக்கையை பணிச்சு நினைஞ்சிடும், பணிய வந்துடும். உங்களோட தாய் தகப்பனுடைய விஷயத்துல நீங்க அப்படிதான் இருக்கணும். நீங்க சில நேரம் டாக்டர் இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம், ஒரு பள்ளிவாசலுக்கு தலைவராக இருக்கலாம், ஒரு ஊர் தலைவராக இருக்கலாம். ஆனால் உங்களோட உம்மாக்கு நீங்க யாரு? புள்ள. உங்களோட வாப்பாக்கு யாரு? நீங்க புள்ள. நீங்க ஊர் தலைவரானதுக்கு பின்னால ஒரு உங்களோட தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கிற ஒருத்தரை வழி நடத்துற மாதிரி உம்மா வாப்பா வழி நடத்த இயலாது. நான் யாரு தெரியுமா? நான் சமூகத்துல பெரிய ஆள், நான் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறேன், நான் படிச்சவன், நான் அப்படி இப்படி என்றெல்லாம் உம்மா வாப்பாட்ட சொல்ல இயலாது. அந்த உம்மாக்கு உம்மா வாப்பாக்கு நீங்க புள்ள. எனவே அந்த தவாவு, அந்த பணிவு அவர்களுக்கு முன்னால் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், வகுல், உங்களோட உம்மாக்கும் பாப்பாக்கும் நீங்க ஒரு துஆ செய்யுங்க. என்ன துஆ தெரியுமா? ரப்பிர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் அவங்க ரெண்டு பேருக்கு நீ ரஹ்மத் செஞ்சிடு யா அல்லாஹ். எத்தனை பேர் சுஜூது கேட்கிறோமோ தெரியாது.
எத்தனை பேர் எங்களுடைய தொழுகையிலே அழுது அழுது கேட்கிறோமோ தெரியாது. சகோதரர்களை, இந்த துஆவை கேட்கிற நேரம் எங்களுக்காக எங்களுடைய தாய் படுகின்ற பட்ட கஷ்டங்கள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு பாருங்க, எங்கட மனைவி எங்கட குழந்தைய வயிற்றுல சுமக்கிற நேரம் அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்றோம். பாவம், கஷ்டம், நைட்ல தூங்க இயலாது, அங்கால பொருளுகா எங்கால பொருளுகா, அவக்கு விரும்பினத்தை சாப்பிட இயலாது, சாப்பிட்டா வாந்தி எடுக்கிறா, 1 மாசமா 2 மாசமா இல்ல 9 மாசம் மர பெத்து திருப்பி சும்மா இருந்தாவா இல்ல 2 வருஷம் நித்திர முழிச்சு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறா. என் மனைவி பாவம், அவருக்கு நான் எவ்வளவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற கணவர்கள் தன்னுடைய தாயும் இப்படித்தானே யோசிக்கலையே. தன்னுடைய தாய் தன்னை வயிற்றிலே சுமந்து கொண்டு இப்படித்தானே கஷ்டப்பட்டிருப்பாள் என்ற அந்த சிந்தனையோடு, யா அல்லாஹ் இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ ரஹ்மத் செய்து விடு. எப்படி ரஹ்மத் செய்ய வேண்டும்? கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ் நான் சின்ன பருவத்துல என்னுடைய தாயும் தகப்பனும் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நல்ல அழகான உடுப்புடுத்துக்கு ஒரு திருமண வீட்டுக்கு போவாங்க, நான் அவங்களோட மடியில ஏதாவது ஒரு ஊத்தியை படுத்திடுவேன், அவங்க சிரிச்சாங்க, நான் ஒரு கிளாஸோட சிலுவேன், என்னுடைய துண்டாத்தனங்களை பார்த்து அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. என்னுடைய எந்த விவகாரத்திலும் அவர்கள் சலர்வடையவில்லை. ஒரு தாய் பல பிள்ளைகளை வளர்த்திடுவாள், ஆனால் பல பிள்ளைகளால் ஒரு தாயை பராமரிக்க முடியாது என்று சொல்வார்கள். இன்னைக்கு அப்படி திண்டாட்டம் நிறைய சமுதாயத்தில் இருப்பதை பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, இந்த துஆவை கேட்கிற நேரம் இந்த எண்ணம், இந்த சிந்தனை எங்களுடைய கற்பனைக்கு வர வேண்டும். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று மனமுருகி எங்களுடைய தாய் தகப்பனுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஜிஹாத் செய்ய போறேன் என்று சொல்றார். ஜிஹாத் என்பது இஸ்லாத்திலே மிகப்பெரிய ஒரு வணக்கமாகும். ஒருவர் தன்னுடைய உயிரை அல்லாஹுக்காக கொடுக்க போகிறேன் என்று சொல்றார். காசை கொடுக்க போறேன்னு சொல்லல, வீட்டை கொடுக்க போறேன்னு சொல்லல, சொத்தை கொடுக்க போறேன்னு சொல்லல, தன் வாகனத்தை வித்து காசிதாரன் என்று சொல்லல, அல்லது பள்ளிவாசலுக்கு என்ன காணி ஒன்றைக்கு அதை எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லல. என்ன சொல்றார்? சரி, குறைஞ்சது ஏதாவது ஒரு உடம்புல இருக்க ஒரு பாட்சேன்னு சொல்லல, தன்னையே கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய உயிரை இந்த மார்க்கம் வளர்வதற்காக நான் அர்ப்பணிக்க போகிறேன் என்று சொல்கிறார். அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு போராடுறதுக்கு ஆள் பலம் பற்றாக்குறையில் இருந்தார்கள். அப்ப என்ன செய்திருக்க வேண்டும்? ஆரைட் வாங்க அப்படின்னு கண்ண மூடிக்கொண்டு சொல்லியிருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அவர்கள் ஒரு நல்ல ஒரு லீடராக, ஒரு பர்சனாலிட்டி உள்ள, ஒரு ஆளுமை மிக்க, ஒரு வினைத்திறன் மிக்க ஒரு தலைவராக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? உங்களோட பராமரிப்புல உங்களோட உம்மா அப்பா யார் சரி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போது அவர் சொல்கிறார், என்னுடைய தாய் எந்த கஸ்டடியில தான் இருக்கிறாங்கன்னு சொல்றார். அப்படி என்றால் உன்னுடைய தாயோட போயிருந்து உன்னுடைய தாய்க்கு நீ ஹிதமத் செய்வது இந்த ஜிஹாதுக்கு சமனானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு அதை சொல்ல மாட்டோம் நாங்க. ஒருத்தர் பள்ளிவாசல்ல கடந்து உருண்டு பெரண்டு வேலை செய்யறார், அவரை பார்த்து என்ன சொல்லுவோம்? சுப்ஹானல்லாஹ், ஒரு சொர்க்கவாதி. அவர் தன்னை தாயோட நல்லா இருந்திருக்க மாட்டார். உதாரணமாக பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருப்பார், தாயோடு நான் உறவு பிள்ளை, பள்ளிவாசல் ஒரு பதவியில் இருப்பார், தஅவா செய்கிறார், சமூகத்துக்காக பாடுபடுகிறார். ஆனா உம்மாவோட அவருக்கு சரியான உறவு இல்லை சகோதரர்களே, பாப்பாவோட சரியான உறவு இல்லை, அவருடைய விஷயத்துல தாய் திருப்தி படல. இதுக்கு நிறைய நியாயமான குற்றச்சாட்டுகள் அவர் சொல்லிக் கொண்டு ஒதுங்கி வாழ்கிறார். ஒரு ஊரரை பார்க்கிற மாதிரி, ஒரு தொழிலாளியை பார்க்கிற மாதிரி, யாரோ ஒரு தூரத்து உறவை நண்பரை பார்க்கிற மாதிரி உம்மா அப்பாவை பார்க்கிறார். ஆனா பள்ளிவாசல்ல நிர்வாகத்தில் இருக்கிறார். அவர் நினைக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் நான் பள்ளிவாசலுக்காக நிறைய செய்கிறேன் என்று தன்னிறைவடைந்து கொள்கிறார். இஸ்லாத்தினுடைய தர்த்தீப் என்ன? ஜிஹாது செய்ய போறேன் என்று வந்த ஒருத்தர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் உம்மாக்கு நீ ஹிதமத் செஞ்சா அது ஜிஹாத போலதான் என்று சொல்லி அனுப்புறாங்கன்னு சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும்
எங்களுடைய தாயினுடைய காலடியில் இருக்கின்ற சொர்க்கத்தை தேட வேண்டும். தாயினுடைய காலடியில சொர்க்கம் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சொர்க்கம் எங்க இருக்கிறது? அதை எப்படி பெற்றுக் கொள்ளலாம்? சில போது அல்லாஹு தாலா எங்கட அமலை சோதிக்கிறான். கோபம் வருது எங்களுக்கு உம்மாவோட. உம்மா செய்கிற சில சின்ன புள்ளத்தனமான வேலைகள், அல்லது தந்தை செய்கிற சில சிறுபிள்ளைத்தனமான வேலைகள், சில நேரம் அவர்களுடைய செயற்பாடுகள் எங்கட குடும்பத்துக்குள்ள பிளவை கூட உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கலாம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்களை நாங்க கடிஞ்சு கொள்ள இயலாது, அவர்களை நாங்க கடிஞ்சு கொள்ள இயலாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கட்டளையாகும். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இன்றைக்கு தாய் தகப்பனுக்கு செலவு செய்கிற விஷயத்துல நிறைய பிள்ளைகள் எச்சித்தனம் காட்டுறதை பார்க்கிறோம். நாங்க திருமணம் முடிக்கும் வரைக்கும் எங்களுக்காக ஓடாக தேய்ந்தது என்னுடைய தகப்பன். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை, என்னுடைய தந்தை என்னுடைய சொத்திலிருந்து எனக்கு தெரியாம எடுக்கிறார், என்ன காசு எடுக்கிறார் அப்படி என்று சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த வமாலுக லி அபீக் அவு கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீயும் நீ சம்பாதிக்கிற செல்வமும் உண்ட வாப்பாக்கு என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். நீயும் நீ சம்பாதிக்கிற செல்வமும் உன்னுடைய தந்தைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு எச்சித்தனம் காட்டுறாங்க நிறைய பிள்ளைகள். தாய் தகப்பனுக்கு செலவு செய்யறதுக்கு, தாய் தகப்பனுக்கு செலவு செய்யறதுக்கு மனைவிட்டு அனுமதி கேட்கிற ஆண்களை பார்க்கிறோம். தான் சம்பாதித்த பொருளாதாரத்திலும் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் உறவுகளுக்கும் செலவு செய்வதற்கு அன்புள்ள சகோதரர்களே, மனைவியிட பெர்மிஷன். இன்னும் சில ஆம்பளை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், உழைச்சி கொண்டு போய் அப்படியே மனைவிட்ட கொடுக்கறது. எங்களோட உம்மாக்கு இன்றைக்கு நான் ஒரு பழம் வாங்கிட்டு போறேன், கொஞ்சம் காசு தாங்கன்றது. அவ கொடுத்தா தான் உம்மாக்கு பழம், இல்லாட்டி பழம் இல்ல. அவ கொடுத்தா தான் உம்மாக்கு மருந்து. மனைவி சொல்றா, உங்களோட தம்பி செய்யலாம் தானே, உங்களோட நானா செய்யலாம் தானே. 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த 5 பேருக்கும் இடையில் வர வேண்டிய போட்டி என்ன சகோதரர்களே? எப்படி போட்டி வர வேண்டும்? என்ன போட்டி வர வேண்டும்? உம்மாவை நான் வச்சுக்கிருந்த அந்த சொர்க்கத்தை நான் எடுக்க போறேன் என்று ஒருத்தர் சொல்ல வேண்டும், இன்னொருத்தர் சண்டை பிடிக்க வேணும். இல்ல, அந்த சொர்க்கத்தை அந்த பாக்கியத்தை நான் பெறப்போகிறேன் என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு சகோதரர்கள் இந்த சண்டையா வருது. 3 நாளா உம்மாவும் பாப்பாவும் எங்கட விட்டு தான் இருக்கிறாங்க. அல்லது உம்மாவும் பாப்பா நீய பாக்குறாய், ஒரு இறைச்சி பார்சல் வந்துட்டு உம்மா பாப்பாக்கு வருது. அத ஒரு உம்மா ஒரு இறக்கத்துல இன்னொரு பிள்ளை கொடுக்கிறாங்க, கொடுத்த சண்டை போகுது. உம்மா பாப்பாவை நான் தானே பாக்குறேன், அப்ப அந்த இறைச்சி என்னைக்கு தானே வரணும். இதெல்லாம் நடைமுறையில் நடக்கிறது சகோதரர்களை, மறக்க இயலாது. இப்படி நடக்கிறத பாக்குறோம். ஆனா உன்னுடைய தாய்க்கு நீ ஹிதமத் செய்வது, சுபஹானல்லாஹ், கௌபத்துல்லாஹ்வை நீ பக்கத்துல வச்சுக்கி 1000 தரம் தவாப் செஞ்சாலும் அது விடாகாது. உம்மா பாப்பா இருப்பிடம் இல்லாமல் இருக்கிறார்கள், ஒழுங்கான பாத்ரூம் இல்ல, ஒழுங்கான உடுப்பு இல்ல, ஒழுங்கா சாப்பாடு இல்ல. ஹஜ்ஜுக்கு போறார், ஊரெல்லாம் செல்லி, ஊருக்கெல்லாம் செல்லி போட்டு ஹஜ்ஜுக்கு போறார் மகன். இங்க தாய் தகப்பன் அனாதையா கிடக்கிறாங்க. இப்படியான நிலை இருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆன் தாய்க்கு தகப்பனுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறது. அதை சொல்றதுக்கு அல்லாஹு தாலா பயன்படுத்துகின்ற ஒரு காரணத்தை பாருங்க. உன்னுடைய தாய் உன்னை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு சுமந்தாள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். உன்னுடைய தாய் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு, பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டு உன்னுடைய வயிற்றிலே தன்னுடைய வயிற்றிலே சுமந்தாள். இதை சொல்லிட்டு தான் அல்லாஹு தாலா சொல்கிறான், அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கும் உன்னுடைய தாய் தகப்பனுக்கும் நீ நன்றி உள்ளவனாக நடந்து கொள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்ப தாய் தகப்பனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்றதுக்கு என்ன காரணத்தை அல்லாஹு தாலா சொல்றான்? வயிற்றில் அவ சுமந்ததை சொல்றான். ஏன் இதை சொல்றேன் என்றால், அன்புள்ள சகோதரர்களை, இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க என்றால், சில தாய் தகப்பன் இந்த பிள்ளைகளை வளர்த்துட்டு அவங்களையே சம்பாதிக்க சொல்லியிருப்பாங்க. உங்களோட கஷ்டத்துல பொருளாதார பலவீனத்தால சொல்லியிருப்பாங்க. நாங்க சில நேரம் எங்களோட வீட்டுல ஒரு 15 வயசுல இருந்து உழைக்க ஆரம்பிச்சிருப்போம். அப்ப ஒரு 40 வயசு 50 வயசு ஆகிற நேரம் எங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் சின்ன பருவத்திலிருந்து நான் உழைச்சுதான் சாப்பிடுறேன், அப்ப எதுக்கு உம்மா அப்பாவுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று நாங்க நினைக்கலாம். ஆனால் அல் குர்ஆன்
தாய்க்கும் தகப்பனுக்கும் நன்றி செலுத்து என்று சொன்னது உன்னை வளர்த்ததுக்கு இல்ல, அது வேற. குர்ஆன் சொல்கிற காரணம் என்ன? உன்னை வயிற்றிலே அந்த தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டு சுமந்தாள். உனக்கு எந்த வருத்தம் வந்தாலும் அது மாதிரி ஒரு வலி வராது என்றுதான் அதுக்கு அர்த்தம். இப்படி உன்னை சுமந்த காரணத்தினால் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ என்ன செய், நன்றி செலுத்து என்று அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே எங்களுடைய பராமரிப்பில் எங்களுடைய தாயும் தகப்பனும் இருக்கிறார்கள் என்றால், எங்கட தாய் தகப்பன் எங்கட பராமரிப்பில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நாங்க பார்க்க வேண்டும், பெரிய பாக்கியமா பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, ஐயுல் அஅமாலி அஃலலு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிக சிறப்புக்குரிய அமல் எது என்று கேட்கப்பட்ட போது, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதை உரிய நேரத்துக்கு தொழுறது என்று சொல்றாங்க. சும்ம ஐயு, பின்னர் எது என்று கேட்கப்பட்ட போது, உங்களுடைய தாய் தகப்பனுக்கு நீங்கள் பணிவிடை செய்வது என்று சொன்னார். இன்னொரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, மன் அஹக்கு பிஹுஸ்னி ஸஹாபதி, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் மிக நல்ல முறையிலே நடந்து கொள்வதற்கு மிகவும் அருகதையான ஒரு உறவு எது என்று கேட்கிறார்கள். கேள்வியை பாருங்க சகோதரர்களே, இந்த வாழ்க்கையில நான் மிகவும் அழகான முறையிலே நடந்து கொள்வதற்கு, ஒரு தவறு செஞ்சா மன்னிக்கிறதுக்கு, பொறுமையா போறதுக்கு, சகிப்போட போறதுக்கு, ஹிதுமத் செய்யறதுக்கு, சிரிக்கிறதுக்கு, அவங்கள பார்த்துட்டே இருக்கிறதுக்கு, முத்தம் கொடுக்கறதுக்கு, அவங்களோட நல்ல முறையில பழகிறதுக்கு எனக்கு நிறைய உறவு இருக்கு. நண்பர்கள் இருக்காங்க, தொழில் உறவு இருக்காங்க, நான் பழகினவங்க இருக்காங்க, ஸ்டாஃப் இருக்காங்க, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்களுக்குள் மிகவும் தகுதியானவர் யார் என்று அந்த மனிதர் கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்முக், உன்னுடைய தாய் என்று சொன்னாங்க. திருப்பி கேட்கிறார், மீண்டும் உன்னுடைய தாய் என்று சொன்னாங்க. மீண்டும் கேட்கிறார், உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். நான்காவதாக கேட்கிறார், உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள். 3 தடவையும் உன்னுடைய தாய் என்று சொல்லிவிட்டு 4வது தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள். அப்ப இந்த உலகத்தில் ஒரு தவறு செய்தால் நாங்க மன்னிக்க வேண்டும் என்றால் அதுக்கு முதலாவது தகுதி யாரு? தாய். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பராமரிப்பிலே இருக்கின்ற எங்களுடைய தாய் தகப்பனோடு மிக அழகான முறையிலே பொறுமையாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய விஷயத்தில் எவ்வளவு பொறுமையா இருந்திருப்பாங்க சகோதரர்களே, எவ்வளவு பொறுமையா இருந்திருப்பாங்க, எவ்வளவு நித்திரை முழிச்சிருப்பாங்க. இன்னைக்கு எங்களுக்கு அப்படி ஒரு தேவையில்லையே. அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பார்த்து கொண்டு வாரம், அல்லது 2 நாளைக்கு ஒரு தரம் பார்த்து கொண்டு வாரம். சிலர் வீட்டில வச்சு கொண்டிருக்கிறவங்க அவங்க செய்யற தவறுக்காக பாஞ்சு விழாதீங்க தாய் தகப்பனோட, அது பெரிய ஒரு பாவம் சகோதரர்களே. பாஞ்சு விழப்படாது. இன்றைக்கு நண்பர்களுடனான உறவை நிறைய நல்லா வச்சு கொண்டிருக்கிறோம். நண்பர்களோட உலாவாரம், அவங்களோட வீட்டுக்கு குடும்பமா போறோம், அவங்கள மன்னிக்கிறோம், அவங்கள பத்தி கவிதை எழுதுறோம், அவங்கள மறக்க இயலாதுன்னு சொல்றோம். இப்படி நண்பர்களை வச்சு கொண்டு கொண்டாடுற நிறைய பேரை பார்க்கிறோம். அதே மாதிரி தன்னுடைய மனைவியினுடைய உறவுகளை சரியாக பண்ணுகிறவர்களை பார்க்கிறோம். அது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஆனா அந்த அளவுக்கு தாய் தகப்பனோட உள்ள உறவு இல்லையே, அதுதான் இங்க பிரச்சனை. அப்ப இஸ்லாத்தினுடைய உறவாடல் ஒழுங்குமுறை என்ன சகோதரர்களே? தாய் தகப்பனோடு நல்லா இருக்க வேண்டும், தாய் தகப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீங்க ஒரு கறி வாங்கினால் அல்லது ஏதாவது ஒரு உங்களோட குடும்பத்துக்காக உங்களோட மனைவி பிள்ளைகளுக்கு நீங்க ஒன்றை வாங்கினால் உங்களோட மனசுல உங்களோட தாயிர நினைப்பு வர வேண்டும். உங்களோட பிள்ளைட விஷயத்துல நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க? ஒன்று வாங்குற நேரம் உங்களுக்கு மட்டும் வாங்குவீங்களா? இல்ல, பிள்ளைக்கு சேர்த்தானே வாங்குவீங்க. ஒன்று ஏதாவது ஒன்று சாப்பிட வாங்குற நேரம் நீங்க ஆசைப்பட்டால் அது இந்த பிள்ளையும் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனா தாய் தகப்பனை மறந்து விடுறோம். அதே நேரம் எங்களுடைய பொருளாதாரத்தில் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பரக்கத்து வேண்டுமாக இருந்தால், அபிவிருத்தி வேண்டுமாக இருந்தால்
தாய் தகப்பண்ட பொருத்தம் வேணும். நீங்க எவ்வளவுதான் பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரிதான், நீங்க பெரிய ஒரு அந்தஸ்துல பதவியில உங்களோட காசி குமிஞ்சு வழியுது, ஆனா உங்களோட தாய் தகப்பன் உங்களோட விஷயத்துல உங்களை பொருந்தி கொள்ளல, மன நோகுறாங்க. உங்களோட பக்கம் நியாயம் இருக்கலாம், நீங்க அவங்களை கடிஞ்சு கொள்றீங்க, நீங்கள் அவர்களோடு கோபம் காட்டுவதற்கு நிறைய நியாயங்கள் உங்களிடத்தில் இருக்கலாம், நிறைய நியாயம் இருக்கலாம். சில நேரம் உங்களுடைய வாழ்க்கையில சில பின்னடைவுகளுக்கு அவர்கள் வயோதிபர்களாக இருந்து காட்டுகின்ற சில குணங்களும் காரணமாக இருக்கலாம். அப்ப நான் எங்கிட்ட உமா அப்பாட கோபம் காட்டலாமா என்று நீங்க யாராவது ஒரு ஆலிமிடத்துல கேட்டால் அவர் ஆம் என்று சொல்லி இயலாத குர்ஆனுடைய ஹதீஸுடைய அடிப்படையில். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய தாயின் தகப்பனும் எங்களுடைய சுவர்க்கம், எங்களுடைய சுவர்க்கம். அல்லாஹுடனான உறவை நாங்கள் சரியாக பேணிக் கொள்கின்ற அதே நேரம் எங்களுடைய தாய் தகப்பனோடு உள்ள உறவை நாங்கள் சரியாக பேணிக் கொள்ள வேண்டும். இது சரியாக பேணப்படுமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சொர்க்கம் போகலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா அத்தகைய ஒரு நிலையை எங்களுக்குள் உருவாக்கி இஸ்லாத்தினுடைய உறவாடலின் ஒழுங்குமுறையை, அது கடமையாக்கிய செயற்பாடுகளை சரியாக புரிந்து கொண்டு எங்களுடைய தாய் தகப்பனுக்கு அவர்களுடனான உறவை சரியாக பேணுகின்றவர்களாக நம் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களோடு நல்ல முறையிலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கட்டளை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்ற அதே நேரம் எங்களுடைய ஏனைய இரத்த உறவுகளுடனும் நாங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கட்டளை ஆகும். அல்லாஹு தாலா இந்த விடயத்திலே மிக கவனமாக நடந்து கொள்ளும்படி எங்களை சொல்கிறான். உங்களுடைய அல் குர்பா என்று சொல்கின்ற நெருக்கமான உறவுகளோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், இந்த உறவை நீங்க துண்டிச்சு வாழக்கூடாது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுர் ரஹீம். இந்த ரஹம் என்று சொல்லக்கூடிய இரத்த பந்தங்களை யார் துண்டித்து வாழ்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு மனிதர் ஒரு முறை நபி அவர்களிடத்திலே வந்து, யா ரசூல் அல்லாஹ் இன்னலி கராபா, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது, அந்த உறவோடு நான் சேர்ந்து வாழ்றேன், அந்த உறவு என்ன இக்னோர் பண்றாங்க, என்ன புறக்கணிக்கிறாங்க, என்ன அவமானப்படுத்துறாங்க, என்ன தூற்றுறாங்க, இருந்தாலும் நான் திருப்பி திருப்பி அவங்கள்ட்ட போய் நல்லறிக்கிறேன், இந்த நேரத்தில் என்னுடைய நிலை என்ன என்று கேட்கிறார். மிக முக்கியமான ஒரு கேள்வி, நாங்களும் கேட்கலாம். பயான்ல சொல்லப்படுது, உறவுகள் எப்படித்தான் எங்களை பகிஷ்கரித்தாலும் எங்களை அவமானப்படுத்தினாலும் அவங்களோட உறவை துண்டிக்க இயலாது. உன்னோட பேச மாட்டேன், உன்னோட வளவுக்கு வர மாட்டேன், உன்னோட உறவை நீ எனக்கு சரி வராதுன்னு சொல்ல இயலாது என்று நாங்க பாக்குறோம். அப்படி சொன்னால் அடுத்த கேள்வி உங்கள்ட்ட இருந்து என்ன வர வேண்டும்? இப்படி ஒண்ணு நடந்தால் அவங்க எங்களை அவாய்ட் பண்றாங்களே, எங்களை பரிகாசம் செய்யறாங்களே, எங்களை அவமானப்படுத்துறாங்க, எங்களுக்கு தீங்கு செய்யறாங்க, இந்த நேரத்தில் நாங்க என்ன செய்யறது? இப்ப எங்களோட மன உச்சை என்ன சொல்லும்? இப்படி ஒரு சம்பவம் எங்களுக்கு நடந்தால், நாங்க ஒரு உறவுகிட்ட போறோம், எங்களை அவமானப்படுத்துறாங்க, எங்களோட நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க? உனக்கு வேலை இல்லையான்னு சொல்லுவாங்க. எங்களோட ஏனைய உறவுகள் என்ன சொல்லுவாங்க? உன்னை அவமானப்படுத்தின வளவுக்கு நீ போப்பறையான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு ஒரு நவீன சைக்கோண்டு எங்களுக்கு இருக்கி, எங்களுடைய சிலருக்கு இருப்பதை பார்க்கிறோம். என்னன்னு சொன்னால், இந்த தத்துவங்கள் வரும் சோசியல் மீடியாக்கள்ல, உன்னை மதிச்சாக்களை தனி மதிக்க வேண்டும், உன்னை மிதிச்சாக்களை நீ மிதிக்க வேண்டும், இப்படியெல்லாம் நிறைய இந்த வாட்ஸ்அப்ல அங்கஞ்சி எல்லாம் சுத்தும். இதை கொஞ்சத்தை சேர்த்துக்கிறது, ஒரு ஸ்டேட்டஸை போடுறது, ஒரு உறவோட சண்டையை பிடிச்சு கொண்டு வர்றது, ஸ்டேட்டஸை போடுறது, என்னமோ இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் வகி வந்த மாதிரி அதை எடுத்துக்கொள்றது. இப்ப இந்த இடத்துல எங்க மன இச்சைக்கு நாங்க கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் எங்களுடைய விஷயத்துல செல்வாக்கு செலுத்துற ஒரு குணம் என்ன தெரியுமா? பெருமை, தக்கபுர். அதுக்கு நாங்க வச்சிருக்கிற பேர் எங்களோட தன்மானம். சரி, தன்மானம்,
எங்கட கௌரவம், எங்கட பிரஸ்டீஜ், எங்கட ரெப்புடேஷன் எல்லாம் இருக்கட்டும். இஸ்லாம் என்ன சொல்லுது? தன்னுடைய மகளுக்கு விபச்சாரி என்ற ஒரு குற்றச்சாட்டை சொன்னதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்தாக பார்த்து சொல்றாங்க, வல்லாஹி உனக்கு நான் செலவு செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. மிஸ்தாஹ் என்பவருக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செலவு செய்து கொண்டிருந்தார்கள். இந்த மிஸ்தாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு விபச்சார அவதூறு சொல்றதுல மிக முக்கியமான ஒருவராக இருந்தார். அதே நேரம் மிஸ்தாஹ் பத்ர்ல கலந்து கொண்ட ஒரு சஹாபி. இப்ப தந்த மகளை ஒரு விபச்சாரின்னு சொல்லிட்டாரே அல்லாஹுடைய தூதரின் மனைவி, சும்மா சொல்லல, ஊர் முழுக்க கதை பரவுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுது அழுது அவங்களோட முகமே மாறு. யார்கிட்ட போனாலும் முகம் பார்க்கிறாங்கல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷாவே செஞ்சிருந்த தௌபா செஞ்சு கொள்ளுங்க சொல்றாங்க. எப்படி இருக்கும்? இப்படி அவமானப்பட்டு மனம் நொந்து மாத கணக்கில் வீட்டோடு முடங்கி இருந்த ஒரு பிள்ளையினுடைய தந்தையினுடைய மனம் எப்படி இருக்கும் சகோதரர்களே? அப்ப இந்த குற்றச்சாட்டை சொன்னவனோட எப்படி கோபம் வரும்? ஆயுள் பகை உருவாகி இருக்க வேண்டும். அபூபக்கருக்கு அந்த மனநிலை வந்துச்சு. மிஸ்தாஹுக்கு நான் தான் செலவு செய்யறேன், இந்த பிள்ளையில இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டாரே, சத்தியமா இவனுக்கு நான் செலவழிக்க மாட்டேன் என்று சொல்றாங்க. இதானே மனுஷன் இயல்பு. நான் இவ்வளவு எல்லாம் கொடுத்து உதவினேன் என்ற உறவு, நான் இப்படி எல்லாம் நல்லா இருந்த உறவு, நான் அதிகமா போன உறவு, நான் இறக்கம் காட்டின என்னுடைய உறவு, எனக்கு இப்படி செஞ்சு விட்டாங்களே, அப்ப நான் போக மாட்டேன். இதுதான் அபூபக்கர் செஞ்சார். அது மனிதனுடைய இயல்பின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு உணர்வு. உணர்வு வார மாதிரியெல்லாம் நாங்க செய்ய இயலாது. எங்களுக்கு சில ஆசைகள் வரும், அதை நாங்க செய்யலாமா? செய்யலாது. ஒரு ஹராமான ஒரு சாப்பாட்டுல எங்களுக்கு ஒரு ஆசை வரும், சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். ஒரு பொருளாதார கஷ்டம் வர நேரம் வட்டி நல்ல ஒரு ஆப்ஷனா நிக்கும், எடுக்கலாமா? எடுக்க இயலாது. சில நேரம் பொய் சொன்ன தப்பலாம் என்ற ஒரு நிலை வரும், சொல்லலாமா? சொல்ல இயலாது. ஏன் நம்ம இப்படி எல்லாம் செய்யல? அல்லாஹினுடைய வஹி, அல்லாஹினுடைய கட்டளை. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இதா தஆரல் அக்லு வன் நக்ல் துகத்தமு நக்ல். உங்களுடைய மன இச்சை, உங்களோட புத்தியும் குர்ஆனும் ஹதீஸும் ஒரு இடத்தை முட்டும். பழி வாங்குறதா மன்னிக்கிறதா? எது பெட்டர்? இஸ்லாத்துல எது பெட்டர்? மன்னிக்கிறது. இப்ப முட்டுது, அக்கலு நக்கலு முட்டுது. இந்த இடத்துல எதை சாய்ஸ் பண்ணினா நான் சொர்க்கம் போகலாம் தான் எங்கட பிரச்சனை. எதை நான் தெரிவு செய்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளலாம், பழி வாங்கி தானே நடக்கும். எங்கட உணர்வு திரிந்துவிடும், சொர்க்கம் போகலாமா? இல்ல. அப்ப அபூபக்கருக்கு வந்த கோபத்தில் அவர் சொல்றார், ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்றார், சத்தியமா இந்த மிஸ்தாஹுக்கு நான் செலவு செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் வருது உடனடியாக, வலா யஅதலி உலில் ஃபضل மின்கும், உங்களில் செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் இன்னாருக்கு நான் செலவு செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். எவ்வளவு ஆத்திரத்தோட, கோபத்தோட, உணர்வோட, கவலையோட ஒரு முடிவெடுத்து கொண்டிருக்கிறார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆன் வசனம் அதுக்கு எதிராக சேருது. என்ன செய்ய வேண்டும்? ஒரு வாதம் செஞ்சிருக்க வேண்டுமா இல்லையா? எந்த பிள்ளைக்கு இவ்வளவு குற்றச்சாட்டு சொன்ன இவனுக்கு இவரை மன்னிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த குர்ஆன் வசனத்தில் சொல்றான், அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டும் என்றால் மிஸ்தாக நீங்க மன்னிக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கட்டளை எடுக்கிறதா அல்லது எந்த பிள்ளைக்கு இப்படி எல்லாம் அவமானப்படுத்தினவனே நான் பழி வாங்குறதா? உணர்வு சொல்ற மாதிரி செய்யல சகோதரர்களே. எங்கட உணர்வு சொல்ற மாதிரி நாங்க செஞ்சு கொண்டு போனால் எங்கட மௌத்து பிழையாகும், எங்கட கபர் ஆபத்தாகும், எங்கட கேள்வி கணக்கு பிழைய போயிரும், நாங்க தோத்துருவோம். ஆகவே அவனை மன்னிப்போம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கொண்டு வர போகுது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரிலாக்கு நிகர என்ன இருக்கு இந்த துனியாவுல? நீங்க பெரிய ஒரு பணக்காரன்,
உங்களுக்கு நினைச்சா தண்டிக்கலாம், அவமானப்படுத்தலாம், உங்களை யாரும் கேட்கலாது. ஆனால் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக நீங்க ஒரு தியாகத்தை செஞ்சால் உங்களோட சொத்துக்கள் நிகரா இல்ல. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக தௌபா செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ், உடனடியாக தௌபா செய்தார்கள். மிஸ்தாஹுக்கு நான் இனி செலவு செய்வேன் என்று சொன்னார்கள் உடனடியாக. அப்ப குர்ஆன் உண்டு என்ற உணர்வை உடைச்சு கொண்டு வருது. உடனடியாக அந்த குர்ஆன் வசனத்துக்கு சரணடையக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் இந்த உறவை பேணுகின்ற விஷயத்தில். இப்ப அந்த மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், நீ சொல்றையே நான் போக போக என்ன அவமானப்படுத்துறாங்க அந்த உறவு, நான் என்ன செய்யறது அப்படி என்று கேட்கிறார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் வர வேண்டிய ஒரு சந்தேகம் இது. அந்த சந்தேகத்துக்கு பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அட ஒண்ணு உழவுல அவமானப்படுத்தினா 1-2 தரம் போனி போட்டு மர விட்டுட்டு வேலையை பாரு என்று சொல்லி இருக்க வேண்டும். இது ஒரு உணர்வின் அடிப்படையில் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா, அவர் தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் பேச மாட்டார். அவர் சொல்றது எல்லாமே வஹி. அந்த வஹியின் அடிப்படையில் சொல்கிறார்கள், நீ சொல்றது உண்மை என்றால், நீ சொல்றாயே திருப்பி திருப்பி நான் போய் உறவாரிக்கேன், அது சொல்றது உண்மையா இருந்தா உன்னோடு உனக்காக ஒரு வானவர் இருந்து உனக்கு துஆ செய்து கொண்டிருப்பார். சுப்ஹானல்லாஹ். அப்ப எங்கட ஈகோ முக்கியமா சகோதரர்களே? இந்த விஷயம் முக்கியமா? இதை நாங்க முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிலைதானது. அதான் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, உங்களோட அக்கலும் நக்கலும் ஒரு இடத்தை மோதினால் அக்கலுக்கு போயிடாதீங்க, நரகத்துக்கு போயிடுவீங்க. நக்கல் எடுங்க, குர்ஆன் ஹதீஸ் எடுங்க என்று சொல்கிறார்கள். எனவே உறவுகளுடைய விஷயத்தில் தயவு செய்து அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கட தக்கப்புற ஒரு பக்கம் தூக்கி வைப்போம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பின்னால போவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் சில காலம் ஒரு கட்டத்தில் நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம், அவன் எங்களை சிறப்பிக்கிறது, எங்களுக்கு தார ரிவார்ட், எங்களுக்கு தார அந்த கிஃப்ட் எங்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் கிடைத்தே ஆகும். இது அல்லாஹ்வுடைய வாக்கு என்ற அடிப்படையில நாங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா அவனுடனான உறவை சரியாக பேணிக்கொண்டு, பெற்றோர்களுடனான உறவையும் சரியாக பேணிக்கொண்டு, எங்களுடைய இரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்ந்து, படைத்தவனுடனான உறவையும் படைப்பினங்களுடனான உறவையும் பேணுவதன் மூலம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுர்க்கத்தில் எங்களை நுழைய செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நகிமஸ்ஸலாம்.